വിജയ് ഇപ്പോ പുതിയൊരു പാർട്ടിയൊക്കെ തുടങ്ങിയിട്ടുണ്ടല്ലോ. ആ പാർട്ടി തുടങ്ങിയിട്ട് അതേപോലെ പോകാനാണ് നല്ലത്. കടസിയിലെ MS വരുവാரு ബ്രോ, അതാ മാസ് ബ്രോ, സിക്സ് തെറിക്കുന്നത്. അടിപൊളിയുണ്ട് പടം, സൂപ്പർ സൂപ്പർ അടിപൊളി. അണ്ണ മാസ്, தளபதி மாச உயிர். படம் இது தளபதி மூவி கிடையாது, இது ஒன்னே இளைய தளபதி மூவி தான். வெங்கட் பிரபு முன்னாடி இருந்தே போட்டிருக்காரு இந்த ஹீரோன்னு முன்னாலுமே நிரூபிச்சிருக்காரு இந்த படத்துல. உண்மையாலுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியா வச்சுக்கோங்க, அது தானா உங்களை கொண்டே வேற பக்கம் கொண்டே விட்டுரும். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம், காலையில 2 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம். அங்க 9 AM ஷோ தான் போட்டு பண்ணாங்க, அது வரைக்கும் நம்மளால இவரை பார்க்காம இருக்க முடியாது. அதனால நாங்க தளபதிக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இளைய தளபதி தான். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ப்ரோ, இதுக்காகவே 4 மணிக்கு ஷோ ப்ரோ, கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ப்ரோ. படம் தரமா இருக்கு ப்ரோ. கடைசியில MS வருவாரு ப்ரோ, அதான் மாசு ப்ரோ, சிக்ஸ் தெறிக்குது. தளபதிக்கு CSK ஃபேன்ஸ்க்கு சம ட்ரீட். சென்னை மறக்க முடியாத சம்பவம். സൂപ്പർ തല, അவ்வளவுதான். വിജയ് വില്ല സൂപ്പർ. സിനിമ എങ്ങനെയുണ്ട് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ, സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ വിജയ് ഇപ്പോ പുതിയൊരു പാർട്ടിയൊക്കെ തുടങ്ങിയിട്ടുണ്ടല്ലോ. ആ പാർട്ടി തുടങ്ങിയിട്ട് അതേപോലെ പോകാനാണ് നല്ലത്. ഇനി ഇങ്ങനത്തെ പടമൊന്നും ഇനി ദയവേത് അഭിനയിക്കാണ്ടിരിക്കണം നല്ലത്. കാരണം അത്രയ്ക്കും ഒരു കഥയുമില്ല, ഒരു വിജയിന്റെ അടുത്ത് നമ്മൾ പ്രതീക്ഷിക്കുന്ന ഒരു സംഭവമില്ല, ഒരു കാര്യമില്ല. ഇതിനേക്കാളും നല്ലത് മൂപ്പര് പാർട്ടിയിൽ തന്നെ സജീവമായിട്ട് പോകാനാണ് ബെറ്റർ ആയിരിക്കും തോന്നുന്നത്. വെങ്കട് പ്രഭു ആകെ മൂപ്പരെ വെച്ച് കൊളവാക്കിയിട്ടുണ്ട്. എങ്ങനെയാണ്